நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானுடைய ஒவ்வொரு வெறுப்பு பேச்சுகளுமே அந்த தம்பிகளை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு அப்படின்றத பாருங்க. காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவர்களுக்கு மிரட்டல் கொடுக்குறானுங்க. குடும்பத்தையே தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. குடும்பத்தையே கருவறுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ அந்த அளவுக்கு சீமானுடைய வெறுப்பு பேச்சுகள் இந்த தம்பிகளை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு அப்படின்றத பாருங்க. வருண்குமார் அவர்கள் ஒரு 2 நபரை கைது பண்ணுறாரு. கைது பண்ணி விசாரணை மேற்கொள்கிறாரு. அதன் அடிப்படையில் மீதம் ஒரு 51 நபரை தூக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து இருக்கு. ஸோ அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? ஸோ அப்போ சீமானுடைய வெறுப்பு பேச்சுகளின் மூலமாக இந்த தம்பிகள் வந்து வாழ்க்கையை தொலைக்க போகிறானுங்க. அதனுடைய நீட்சியாக தமிழ் புலிகள் கட்சியினுடைய நாகை திருவள்ளுவன் இருக்கார் இல்லையா, அவரையும் நாங்கள் தூக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் ஒரு சில பேச்சுகள்லாம் போய்கிருக்கு. வாட்ஸ்அப்பில் போய்கிருக்கு. அந்த வாட்ஸ்அப்புடைய ஸ்க்ரீன்ஷாட்டு தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாக போய்கிருக்கு. ஸோ நாகை திருவள்ளுவன் அவர்களை நாங்கள் தூக்க போகிறோம், அடிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில உரையாடல்கள்லாம் பேசியிருக்கானுங்க. அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் என்னென்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். நாங்கள் படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். சமூக வலைத்தளங்களில் தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே ஷேர் பண்ணி வைரல் பண்ணிக்கிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் படித்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய ஒரு தலைவனாக இருந்து கொண்டிருக்கின்ற நாகை திருவள்ளுவன் அவர்களை நாங்கள் அடிச்சு விட்டுருவோம், எப்போ நேரம் சொல்லுங்கள், நாங்கள் அடிச்சு விட்டுருவோம், நான் கேஸ் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி நாம் கூமுட்டை கட்சியினுடைய ஒரு தம்பி வந்து என்ன பண்ணியிருக்கான், இன்னொரு நாம் கூமுட்டை கட்சியினுடைய சக தோழர்கிட்ட வந்து உரையாடல் வந்து மேற்கொண்டிருக்கான். ஸோ அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாகி இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு வாட்ச் காட்டுறேன், டிஸ்பிளேலையும் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அண்ணா, தமிழ் புலிகள் தலைவன் நாகை திருவள்ளுவனை அடிச்சு விட்டுருவோமா? உரையாடலை பார்த்தீங்களா, அடிச்சு விட்டுருவோமா? இதெல்லாம் என்ன விதமான வார்த்தைகள் அப்படின்றது தெரியல. சரி, ஹிந்திக்காரனை வச்சு தூக்கலாம், நான் கேஸ் வாங்குறேன், சீமான் அண்ணா இடத்தில் பேசுங்க, எவ்வளவு பணம் தருவார் என்று. அதாவது இந்த மேட்டரை நான் பண்ணுறதுக்கு சீமான்கிட்ட பேசுங்க, அவர் எவ்வளோ பணம் தருவார் அப்படின்ற நீங்கள் பேசுங்க, பேசி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த தம்பி வந்து சக கட்சியை சார்ந்த ஒருத்தட்ட பேசுகிறான் போல். ஃபோனில் பேச வேண்டாம், நேரடியாக பேசவும். அவர் ஒரு கட்சி தலைவர், ஃபோனில் பேசினால் எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவருக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக ஸ்கெட்ச் போடுறான் பாருங்கள். ஃபோனில் பேசாதீங்க, ஃபோனில் பேசினா மேபி யாராச்சும் ஒட்டி கேட்டுருவாங்க, சீமானுக்கு தான் பிரச்சனை வரும், அதனால் போய் நேரடியாக பேசுங்க அப்படின்ற மாதிரி அவனே வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறான். நான் கேஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது வரைக்கும் அந்த பேசியிருக்கான். அவன் இது வரைக்கும் பேசுனதுக்கு ஒரு தோழர் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. வெயிட் ப்ரோ, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு நல்ல டைம் வரட்டும், கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரிப்ளை கொடுக்குறாரு. ஜூலை 7 நேரில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுக்குறான். மகேஸ்வரன் என்னோட நல்லா பேசுவான், அவன் வீட்டிலேயே வச்சு அடிச்சு விட்டுருவோம், ஜூலை 7 சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அவன் பேசின பேச்சுக்கு கடைசியில் வந்து அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா பதில் சொல்கிறாரு, ஒரு லைக் சிம்பிளை வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ இதுதான் சமூக வலைத்தளங்களில் வந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதை வந்து ரொம்ப நம்ம டீப்பாக வந்து விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, சீமான் அண்ணா இடத்தில் பேசுங்கள், எவ்வளோ பணம் தருவார் என்று அப்படின்ற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணுறான். ஸோ வந்து சீமான் கூட யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ அந்த நபர் கூட தான் இவன் வந்து பேசியிருக்கான். சீமான் அவர்கள்ட்ட நீங்கள் பேசுங்க, அவர் எவ்வளோ பணம் தருவார் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ இவன் தைரியம் அந்த மாதிரி கேட்குறான் அப்படின்னா இந்த உரையாடலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நபர் வந்து சீமான் கூட நெருக்கமாக இருக்கின்ற ஒரு நபராக தான் இருக்க முடியும். ஸோ அடுத்து ஃபோனில் பேச வேண்டாம், நேரடியாக பேசவும். அவர் ஒரு கட்சி தலைவர், ஃபோனில் பேசினால் எப்போது வேண்டும் என்றாலும் அவருக்கு பிரச்சனை வரும். அதாவது சீமான் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் ஃபோனில் பேசாதீங்க, மேபி வந்து ரெக்கார்ட் செய்யப்படலாம், நேராக போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ரீதியாக வந்து அவன் என்ன பண்ணுறான், ஸ்கெட்ச் போடுறான். அப்போ இது ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்குது. அதுக்கு அவர் வந்து ரிப்ளை பண்ணுறாரு, வெயிட் ப்ரோ, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு நாளைக்கு டைம் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஜூலை 7 சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. ஜூலை 7 வந்து ஆல்ரெடி வந்து கிராஸ் பண்ணிருச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவனுக்கு ஏதாச்சும் ஸ்கெட்ச் போட்டிருக்கானுங்களா, ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் இந்த காணொலி வாயிலாக சிறு வேண்டுகோளை தூக்கி முன்னாடி வச்சுருவான். ஸோ இறுதியாக கடைசி ஒரு விஷயம் பேசியிருக்கானுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சு. இதை வந்து கண்டிப்பான முறையில் தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்தவர்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறணும். ஏன்னா சாதாரண பேச்சு கிடையாது, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறணும். ஏன்னா அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, மகேஸ்வரன் என்னோட நல்லா பேசுவான், அவன் வீட்டிலே வச்சு அடிச்சு விட்டுருவோம். மகேஸ்வரன் என்னோட நல்லா பேசுவான். தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் வந்து மகேஷ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயர் தான் அவருடைய இயற்பெயர்.
நாகை திருவள்ளுவன் என்ற பெயர் வந்து தமிழ் பெயருக்காக அவர் வைத்துக்கொண்ட ஒரு பெயர். ஸோ மகேஷ் என்று சொல்லப்படுகின்ற பெயர் தான் அவருடைய இயற்பெயர், உண்மையான பெயர். இது எத்தனை நபர்களுக்கு தெரியுன்றது தெரியல. ஆனால் அவன் எவ்வளோ தைரியமாக சொன்னா பாருங்க, மகேஸ்வரன் என்னோட நல்லா பேசுவான், மகேஸ்வரன் இன்னும் நல்லா பேசுவான் அப்படின்னா அப்போ ஆல்ரெடி ஒரு டீப்பான கான்வர்சேஷனில் அண்ணன் திருவள்ளுவன் அவர்களுக்கும் அதே மாதிரி இவனுக்கும் ஆல்ரெடி ஒரு டீப்பான கான்வர்சேஷன் இருக்குது. ஸோ அது ஆல்ரெடி ஒரு டீப்பான கான்வர்சேஷனில் இருக்கிற ஒரு நபர் தான் ரொம்ப தைரியமாக பேச முடியும், சொல்ல முடியும். அதுவும் மகேஸ்வரன்ற பேரை அவன் மென்ஷன் பண்ணி சொல்கிறான் அப்படின்னா அப்போ ரொம்ப டீப்பாக அவர் கூட ஒரு உறவில் இருக்கிற ஒரு நபர் தான் இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டுக்கிருக்கான் அப்படின்றத தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்தவர்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இது. ஸோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இது. சரிங்களா? முடிஞ்சால் தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்தவர்கள் பல இடங்களில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இது சம்பந்தமாக. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி ஜூலை 7 சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து முடியுது. அப்போ ஜூலை 7 அப்படின்னா ஜூலை 7 வந்து ஆல்ரெடி கிராஸ் பண்ணிடுச்சு. அப்போ இது நாள் வரைக்கும் அவனுக்கு போட்ட ஒரு திட்டங்கள் என்ன, எதுவும் திட்டங்கள் போட்டிருக்கானுங்களா? ஏன்னா ஜூலை 7 அவங்க மேபி சந்தித்திருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஜூலை 7க்கு பின்பாக அவனுக்கு ஏதாச்சும் ஒரு செயல் திட்டங்கள் போட்டிருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி ஆய்வுகள் செய்ய வேண்டிய ஒரு தேவைகள் வந்து இருக்குது. அதனால் தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்தவர்கள் சாதாரணமாக இதை கடந்து விடக்கூடாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் குமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானுக்கு வழங்கப்பட்ட அஜெண்டா என்னன்னு பார்த்தோம்னா, பெரும்பான்மை வாதங்களை வந்து உடைக்கணும். தமிழ் என்று சொல்லப்படுகின்ற அந்த உணர்வை பயன்படுத்தி பெரும்பான்மை வாதங்களை உடைக்கணும். இதுதான் குடிகாரன் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க, தமிழ்நாட்டில் பறையர் மக்கள், அருந்ததியின மக்கள், அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் மக்கள், அதே மாதிரி பழங்குடியின மக்கள், இவங்க எல்லாருமே தலித் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜிக்கு கீழே அணிதிரள்றவங்க. இப்போ நீங்கள் 90s காலகட்டத்தில் எடுத்துங்க, ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தலித் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவர்கள் தலித் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் இப்போ அவங்களாம் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா பயன்படுத்தலை. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஐடியாலஜி வந்து உடைக்கிறது. ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவே இதுதான். அதான் குடிகாரன் சீமானுடைய அஜெண்டாவும் கூட. இப்போ நீங்கள் எடுத்துங்க, குடிகாரன் சீமான் வந்து பல இடங்களில் பேசுகிறப்ப என்ன சொல்லுவான் அப்படின்னா, நாங்களாம் தமிழ் குடிகள், பறையர் தமிழ் குடிகள், தேவேந்திர குல வேளாளர்கள் தமிழ் குடிகள், நாங்களாம் தமிழ் குடிகளாக இருக்கிறோம். எங்களை தமிழ் குடிகளை வச்சு நீங்கள் அடையாளப்படுத்தாமல் எங்களை தலித் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை பயன்படுத்தி எங்களையே இழிவா நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி குடிகாரன் சீமான் என்ன பண்ணுவான்னா, ஒரு பொது இடங்களில் பேசுவான், டிபேட்டை உருவாக்குவான். ஆனால் தலித் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை வந்து ஆக்சுவலாக வந்து அதிகாரம் சிதறடிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு தான் பொருள்படும். அது வந்து இழிவான வார்த்தை வந்து கிடையாது. அதனால தான் அம்பேத்கர் அதை பயன்படுத்தினார். தலித் என்று சொல்லப்படுகிற வார்த்தை வந்து அதிகாரம் சிதறடிக்கப்பட்ட மக்கள் தான். அதனால தான் வந்து ஐயா கிருஷ்ணசாமி அப்போ பயன்படுத்தினார். அதனால தான் வந்து ஜான் பாண்டியன் அவர்களுமே பயன்படுத்தினார். அதனால திருமாவர்களும் கூட பயன்படுத்தினார். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் தலித் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை வந்து இழிவான சொற்கள் அப்படின்ற மாதிரி குடியாரன் சீமான் என்ன பண்ணுவான்னா, பொது இடங்கள் வந்து விதைச்சு விடுவான். ஸோ அதனுடைய நீட்சியாக என்ன நடக்குது, இந்த தலித் சமுதாய மக்களுக்குள்ளேயே இருக்கிற தேவேந்திர குல வேளாண் மக்கள் நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சிந்தனையில் அவங்க வெளியேறுவதற்காக கேட்டுக்கிறாங்க. அப்போ தலித் என்று சொல்லப்படுகின்ற அந்த மெஜாரிட்டி உடையதா? ஸோ அதுக்குள்ளே யார் யார் மீதம் இருக்கிறாங்க? பறையர் மக்கள் இருக்காங்க, அருந்தையின மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்களை எப்படி உடைக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப, அருந்தையின மக்கள் ஃபுல்லாமே வந்தேரிகள், அவங்க தமிழர்களே கிடையாது அப்படின்னு சொல்லி அது ஒரு ஐடியாலஜி வந்து விதைக்கிறான் குடிகாரன் சீமான். தமிழ்நாட்டில் அருந்தையர்கள் ஃபுல்லாமே வந்தேரிகள்னு சொல்லி முத சொன்ன ஆளே வந்து குடிகாரன் சீமான் தான். திருப்பூரில் நடைபெற்ற அந்த இதில் சொன்னான், பேரணியில் அந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னான் குடிகாரன் சீமான். ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா, இயல்பாகவே எல்லாருக்கும் இருக்கிற அந்த சாதி உணர்வை ஸ்டிமுலேட் பண்ணி விடுறான். அப்போ தலித் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜிக்குள்ளே யாருமே அணி சேர்ந்து விடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் இவன் கரெக்டாக இருக்கான். ஏன்னா அதுதான் இவனுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. இப்போ அதனுடைய நீட்சியாக என்ன நடந்துக்கு இருக்குது, நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் சொல்லி ஒரு குரூப் வந்து தெரியுறாங்க. அதேமாதிரி பறையர்கள் ஃபுல்லாமே வந்து ஒரு சில நபர்கள் ஜனநாயகமாக பேசுகிறாங்க, இன்னும் ஒரு சில நபர்கள் எல்லாருமே வந்து நாங்கள் பறையர் அப்படின்னு அழுத்தி சொல்லிக்கிறாங்க. அவங்க வந்து சுயசாதி பெருமைக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கிட்டு என்ன பண்ணுறாருங்க, அருந்தேர்ப்புலாம் வந்தேர்னு சொல்லி இந்த ஐடியாலஜியே உடைக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதாவது தலித் என்று சொல்லப்படுகிற ஐடியாலஜியே எஸ்சி என்று சொல்லப்படுகிற அந்த மெஜாரிட்டியே உடைக்க பார்க்குறானுங்க. ஸோ குடியாரன் சீமான் கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே இதுதான். குடியாரன் சீமான் தான் இதை மெயினாக பண்ணுறான்னு சொல்ல வரல, அவை வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கிறான், இதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கிறான், ஒரு சப்போர்ட்டிங் ஆயுதமாக இருக்கிறான். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மிரட்டல் விடுற அளவுக்கு இவங்க துணிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. யார்? குடியாரன் சீமான் விதைச்சு விட்ட அந்த தம்பிகள் துணி ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் தலித் என்று சொல்லப்படுகிற அந்த மெஜாரிட்டியின் அடிப்படையில் அனைவரும் ஒன்றா நிற்கணும். ஒன்றா நின்றால் தான் தலித் தலைவர்களை பாதுகாக்க முடியும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுத்தேன். சரிங்களா? ஸோ குடியாரன் சீமான் வந்து விதைக்கின்ற அந்த வெறுப்பு அரசியல் என்பது அந்த தம்பிகளை எந்த அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துங்க. ஸோ தம்பிகள் எல்லாருமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை வந்து உங்களோட கையில். அவன் ஈஸியாக கோர்த்துட்டு போயிடுவான். ஆனால் வாழ்க்கையை அனுபவிக்க போகிற நபர்கள், ஜெயிலுக்குள்ளே போகிற நபர்கள் வந்து நீங்களாக தான் இருப்பீங்க என்பதனை கூறிக்கொண்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கற்பி ஒன்று சேர் புரட்சி சேர்ந்து புரட்சி நம்ம வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.